வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த அழகான டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மேலே இதை நெட்டடு, கீழே சிந்தட்டிக் கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல் எம்ப்ராய்டிங் மேலே கொடுத்துருக்குறது அழகாக இருந்துச்சு. அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பேக் சைடு இந்த நாட்டு, அதே மாதிரி இடுப்புக்கு கீழே ஒயிட்டில் வந்துடும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது தர்மாக்குள் வச்சு நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பிளெயினாக இருக்குது. மேலே கீழே இந்த டிசைனோட இருந்துச்சு. சிந்தட்டிக் நல்லா இருந்துச்சு இந்த மெட்டீரியல். இது லைனிங்கு 70 பாயிண்ட் எடுத்திருக்கேன். தனியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். சுற்றளவு 19 இன்ச்சு. அதாவது இருக்கிறதுலே சின்ன சைஸுங்க. எஸ் சைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவு தான். மடித்து போட்டுடலாம் நாளாக. அதாவது கீழே கரை இருக்குது. இது உயரம் கம்மி தானே, அதனால் இந்த வாக்கில் குறுக்கள் போட்டால் போதும். நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து பத்தாது. இது உயரம் 15 இன்ச்சு அவ்வளோதான் வரும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 9.5 இன்ச்சுங்க சுற்றளவு. 19ல் பாதி 9.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணுங்க. உயரம் 15 இன்ச்சு. அதாவது இந்த பொண்ணு குட்டையாக இருப்பாங்க, அதனால 15 போதும். ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 16 வச்சுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். நல்லா இப்படி நேராக மார்க் போட்டுக்குங்க. கீழே இருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு. சைடில் 1 இன்ச்சு வர்றது நம்ம ஆம்கோல்லேருந்து வலிச்சு அதில் கொண்டு வந்துடணும். இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணதில் மார்க் போட்டது கீழே இருந்து யூ கட் போட்டுருங்க. 2.25 வச்சுருக்கேன் அகலம். 3 இன்ச்சு ஷோல்டரோட அகலம். ஆம்கோலுக்கு 6 இன்ச்சு. 6 இன்ச்சு போதும். சைடில் 1.25 வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வளைச்சி நம்ம வரைஞ்சிடலாம் ஆம்கோல். மறுபடியும் சொல்கிறேன், நெக்குக்கு 2.25, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணலாம். கீழேருந்து யூ கட் போட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு 1 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் கட் பண்ணிடுங்க. இப்போ சைடில் நம்ம 1 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் கொண்டு போயிடுங்க. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணுங்கள். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு கம்மியாக ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி நம்ம குடஞ்சி கட் பண்ணிடலாம். எப்பயுமே 1/4 இன்ச்சு முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் முன்பக்கம் உங்களுக்கு சுருக்கம் விழுகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிட்டோம். அப்புறம் நீங்கள் கத்திரிக்கோல் நீங்கள் ஒரு பக்கம் கட் பண்ணுறீங்கன்னா கத்திரிக்கோல் வெளில எடுத்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இது 2 மீட்ரு. அதாவது 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டுருங்க. இதில் 4 பீஸ் இருக்குது. முக்கோணமாக மடித்து போட்டுருங்க. 2ஆக மடிச்சுட்டு அதை மறுபடியும் நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணதை வச்சு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைங்க. இது ஃபுல் டிசைனாக இருக்கனால உங்களுக்கு நான் வரைஞ்சது தெரியல. இது மொத்தம் உயரம் 40 இருக்குது. 40ல் 15 இன்ச்சு போக மீதி வச்சுக்கோங்க. நான் 26 வைக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம 26 26 வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பிளைனாக இருந்தால் உங்களுக்கு அழகாக தெரியும். இது வந்து டிசைன் போட்டிருக்கனால உங்களுக்கு அவ்வளவா தெரியல. இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து நம்ம வச்சு வரைஞ்சதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் விரிச்சிங்கன்னா வந்து இது கிராஸ் பீஸ்னால நல்லா அகலம் கொடுக்கும். நீங்கள் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் சரியாக வரும். ஏன்னா வந்து நீங்கள் அதே அளவு கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும் உங்களுக்கு ஸ்கர்ட்டு. அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. அதாவது வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. இதை நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா அம்பர்லா டாப்புமே வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் வரும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். 5 இன்ச்சுங்க நெக்கோட உயரம், 2.25 இப்படி வந்து ரவுண்டாக மார்க் போட்டுக்குங்க. அது வந்து பேக் சைடு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை வந்து கீழே மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கோங்க. பதிமூணு இன்ச்சு கையோட இறக்கம் வந்து 13 இன்ச்சுங்க. இப்போ மார்க் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கை ஷேப் போட்டுட்டு நீங்கள் வச்சு பாருங்க. சரியாக இருக்குது. நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்து கட் பண்ணுங்க. இதுக்கு 8 இன்ச் இருந்தால் போதும் அகலம். சைடு உயரம் 13 இன்ச்சுனா சைடில் வந்துட்டு 9 வரும். இப்போ கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சுக்கு குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ கையை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி நெக்கு கட் பண்ணலாம். நான் 5 இன்ச்சு தான் வைக்கிறேன். நான் ரொம்ப இறக்கம் வைக்கல. என்ன காரணம்னா இது ஒன் சைடு நெக்கு. 2.25 வச்சுக்கோங்க. ஒன் சைடு நெக்குனால கொஞ்சம் நல்லா லோவாக தான் வரும். அதனால வந்து 5 இன்ச்சு தாராளமாக போதும். இப்போ திருப்பி போட்டால் அதே அளவில் நம்ம அடையாளம் தெரியும் உங்களுக்கு. அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சோத்து கை பக்கம் டிசைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சால்ட் போடுற பக்கம் வரக்கூடாது. சோத்து கை பக்கம் தான் வரணும் உங்களுக்கு. அதாவது லெஃப்ட் சைடு தான் வரணும், ரைட் சைடு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சைடாக நெக் வர மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த நெட்டட் கிளாத்லேருந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நேராக மார்க் போட்டுக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் போட்டுக்கோங்க. கீழே வரைக்கும் கொண்டு போக வேணாம். நம்ம வந்து இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். நான் லைனிங் வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 2 லைனிங் கொடுக்குறேங்க. அடியில் ஒன்று கொடுத்துருக்கேன், மேலே ஒன்று. என்ன காரணம்னா வந்துட்டு இது நெட்டடு, ரெண்டாவது ஒயிட்னாவே உங்களுக்கு வந்து லைனிங் கொடுத்தாவே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதனால தான் 2 லைனிங் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சும்மா லைட்டாக இருக்கிறது வந்து
அதாவது வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்து. ஒன்று வந்து ஃபுல் வயல் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த கோட்டுக்கு நேராக, அதாவது வந்து இப்போ அந்த நெக்குக்கு நேராக வரைஞ்சிருக்குங்க. வரைஞ்சிட்டு அதாவது வந்து அதுலேருந்து ஒரு 2.25 இன்ச்சு, அந்த சென்ட்ரு கோடுலேருந்து 2.25 இன்ச்சுங்க கழுத்தோட அகலம் அது என்னவோ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கீழே வரைக்கும் தைச்சாச்சு, நம்ம அப்படியே திருப்பிடலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டுருங்க. நிப்பாட்டிட்டு அப்படியே இப்படி திருப்பிடலாம். இப்போ திருப்பியாச்சு, நம்ம கட் பண்ணிடலாம். இது நல்லாயிருக்கும், ஃபுல் எம்ப்ராய்டிங் சூப்பராக இருக்கும். நான் மேலே கொடுக்க 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன், கீழே வந்துட்டு அது 2 மீட்ரு, மொத்தத்துக்கு 2.5 மீட்ரு சரியாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப ஒல்லியான பாப்பா, அதனால வந்து 2.5 மீட்ரு தாராளமாக போதும். இப்போ கரெக்டாக நேராக கொண்டு போயிருங்க. அதாவது நம்ம ஒரு நூல் அளவு விட்டு தைச்சோம் இல்லையா, அது நேராக அப்படியே கொண்டு போயிருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தையல் போடலாம். அதில் லைட்டாக ஜமிக்குறுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் தடுக்குது கட் பண்ணும்போது. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு, அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் திருப்பி தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த எட்ஜிலே தையல் போடலாம் மடக்கி. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம திருப்பிடலாம். இப்போ அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அங்கே கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் தையல் போட்டுடலாம். நீங்கள் பேக் சைடு அடித்து நெக்கு திருப்பி வச்சுருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை 1 இன்ச் அளவுக்கு இங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும் நான் மடித்து தைச்சிருக்கேன். அதாவது ஒரு பீஸ் மட்டும் 2ஆக மடிக்காமல் ஒரே பீஸில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மடித்து தையல் போட்டிருக்கேன். அதாவது வந்து இதுக்கு ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது, அதனால் வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அதாவது அந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் நம்ம நெக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் தையல் போட்டுருங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல அந்த பக்கம் வேணாம், ஏன்னா வந்து நம்ம இந்த பக்கம் தான் டிசைன் பண்ண போகிறோம், அதனால். அதை மடித்து நல்லா பின்னு குத்திட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம பைப்பிங் வைக்கலாம். ஏன்னா அது நம்ம மடித்து விடலைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு தைக்கும் போது, அதனால மடித்து ஒரு பின்னு போட்டுருங்க. இப்போ அப்படியே உருட்டி நம்ம பைப்பிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவு உருட்டி வைக்கிறீங்களோ அந்தளவு, அதாவது வந்து இதுக்கு மெல்லிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரே அளவாக தைங்க. இப்போ இந்த பக்கம் கொடுத்துடலாம், கழுத்துக்கு மட்டும். அதாவது கீழே கொடுக்கக்கூடாது, நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோம்ல அதுலேருந்து சேர்த்து அப்படியே பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோம்ல அதுலேருந்து சேர்த்து தைச்சிடுங்க.
அந்த பக்கம் எப்படி ஒரே மாதிரி வச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் வைக்கணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி தெரியணும். இப்போ இந்த தர்மாக்கோல் பால் வந்து நூல்கண்டு கடையில் கிடைக்கிது, அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம உள்ளே கொடுத்து அப்படியே நல்லா டைட்டாக பூ கட்டுற மாதிரி சுற்றி எடுத்துடலாம். கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுங்க, ரொம்ப ஒட்டக்கட்டு கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த மேல் பகுதியில் நீங்கள் அப்படியே ஒன்றா கொடுத்து தைச்சிட்டு வாங்க. பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அதை அப்படியே கீழே வந்துட்டு அந்த தைச்ச பிசுறெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே தையல் போட்டு விட்ருங்க. ஏன்னா அடுத்து நம்ம மேலே பைப்பிங் வச்ச கிளாத் வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏன் கீழேருந்து நீங்கள் வைக்கிறத காமிக்கலான்னு நினைக்கலாம். அது எடுக்கும்போது வந்து சார்ஜ் இல்லாமல் வீடியோ எனக்கு தெரியாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் கீழேருந்து என்னால் போட முடியல. அதனால் சாரி. அடுத்து வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். கீழேருந்து இது மேலே எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் கீழேருந்து அப்படியே ஒன்றா வச்சுட்டு வரணும். இந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே மேலே வச்சு ஒரு தையல், அவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தையல் போடும்போது கரெக்டாக அந்த பைப்பிங் பள்ளத்தில் தான் விழுகணும். நல்லா மேலே ஏற்றி இந்த பக்கம் வச்சு தையல் போடுங்க. பொறுமையாக போடுங்க, அவசரப்படாமல். இதில் வந்து வேகமெல்லாம் தைக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா அழகாக வரும். இல்லைன்னா வந்து டக்குன்னு மேலே பைப்பிங் மேலே தையல் விழுந்துடும். அதனால வந்து பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப நழுவி போய் இந்த பக்கம் வந்து இந்த நம்ம சுத்தணும்ல நூல், அதெல்லாம் தெரிகிற மாதிரி ஆயிடும். அதனால வந்து அதெல்லாம் தெரியாத அளவுக்கு கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கழுத்து நம்ம கட் பண்ணும்போதே அழுத்தி இந்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கலருக்கும் ஒயிட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தைச்சிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு தையல் அது மேலே போட்டுருங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த இதுக்கு பைப்பிங் வச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் பைப்பிங் வைக்கலாம். நான் வந்து ஏன் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன்னா நீங்களும் இதே மாதிரி தைக்கணும். நான் கட் பண்ணுறது முதற்கொண்டு தைச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். நீங்களும் இதே மாதிரி தைக்கணும், உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லித்தரேன் நான். இல்லைன்னா நான் நினச்சாலும் நெக்கு மட்டும் மற்றவங்க மாதிரி என்னால் போட முடியும். நெக்கு மட்டும் போடுறதுனால என்ன யூஸ்? எல்லாரும் அதே மாதிரி தானே போடுறாங்க. நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரணும். ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க ஃபுல் வீடியோ போடுறேன் நான். ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ஆம்கோல் பைப்பிங் வைக்கிறதுனால என்ன யூஸ்னால் உங்களுக்கு வந்து
கை வந்து சுருக்கமே விழுகாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு சுடிதார் மாட்டாவது ட்ரை பண்ணி பாருங்க. கை வந்து சுருக்கமே விழுகாது. நீட்டா இருக்கும் உங்களுக்கு கையே பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நம்ம கைக்கு கீழ வந்து சும்மா பார்டர் குடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் மேல ஏத்தி வச்சு, அ நேர் பீஸ் தான் நான் குடுத்துருக்கேன். அப்படியே மடிச்சு ஒரு சைடா தச்சுட்டு வாங்க. கீழ 1/4 இன்ச்சுக்கு மேல ஏத்தி வச்சுருங்க. ஏன்னா, அது ஒரு பைப்பிங் டிசைன் மாரி இருக்கும். அதுக்காக. கரெக்ட்டா ஒரே அளவா மடிச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு, அப்புறம் மேல மடிச்சு தையல் போடுங்க. இப்ப இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து கை சரியா இருக்கு. அடையாளப்படுத்திக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு. அடையாளப்படுத்திட்டு ஃபுல்லா மார்க் பண்ணிருங்க. அதாவது வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம கை தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்க மார்க் பண்ணதுலயே தைச்சுட்டு வாங்க. கையோட அளவு மாறாது. முன்னாடி மட்டும் அந்த நம்ம கட் பண்ணது கொஞ்சம் கீழ இறக்கி வரும். என்ன காரணம்னா, நம்ம முன்னாடி 1/4 இன்ச் குடஞ்சு கட் பண்ணோம் இல்லையா? அதனால கொஞ்சம் முன்னாடி அந்த இது கை சென்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வரும். ஆனா, நீங்க போக போக இந்த கைய கொஞ்சம் இழுத்து வச்சு நீங்க தைச்சிட்டீங்கன்னா சரியா வந்துரும். இப்போ இன்னொரு தையல் போட்டுறலாம். சரியா இருக்கு. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்ல. இப்போ முடிச்சாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. 2 இன்ச் அகலம் உள்ள பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கீழ வந்து பார்டர் தைக்கலாம். நான் லைனிங்லாம் வச்சு வச்சிருக்கேன். லைனிங் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். நான் கீழ வரைக்குமே அதுக்கு குடுத்துருக்கேன். அதுக்கும் 2 மீட்டர் தான். அடியில வந்து அந்த 2 இன்ச்சு பீஸ வச்சு, மேல வந்து இத வந்து கரெக்ட்டா வச்சு தைச்சுட்டு வாங்க. கீழ உள்ள பீஸ லைட்டா இழுத்துக்குங்க. அப்பதான் நீங்க மடிச்சு தைக்கும்போது சுருக்கமே விழுகாது. இப்ப அப்படியே மடிச்சு தைச்சிரலாம். மடிச்சுட்டு நீங்க தையல் போட்டிருக்கீங்கல்ல, அது வரைக்கும் அப்படியே மடிச்சு தைச்சிருங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு உள்ள இதுக்கு நீங்க மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டாச்சு ஃபுல்லா. நீங்க இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து கீழ வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இடுப்பு பகுதி. சென்டரா அடையாளப்படுத்திக்கோங்க. இதுலயே சென்டரா இருக்கும் இல்லையா? அத கரெக்ட்டா வைங்க. வச்சு இந்த மாரி வச்சு பாருங்க. சரியா இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 1 இன்ச் நான் மேல ஏத்தி வச்சு கட் பண்ணாம நான் இதே அளவுக்கு நான் கட் பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்கு சுத்தமா இந்த பக்கமும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இங்கிட்டும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதனால தான் சொன்னேன். கரெக்ட்டா வச்சு 1 இன்ச் மேல ஏத்தி வச்சு வெட்டுங்க அப்படின்னு. இப்ப இந்த நாட்டு கோர்க்கறதுக்காக கீழ வந்து ஒரு 5 ரோப் மட்டும் வச்சுருங்க. அதாவது வந்து சென்டரா 1, இந்த பக்கம் 2 வச்சுருங்க. ஏன்னா, இப்ப இருக்க பசங்கலாம் இந்த மாரி ரோப்பு வச்சு நாட்டு வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால வந்து நல்லாருக்கும்.
இப்போ வந்து நான் இன்னும் 2 தையல் போட்டுட்டேன். சூப்பரா இருக்கு. இப்போ கையிலேருந்து நீங்க எப்பயுமே வந்து லாஸ்ட்லேருந்து தைங்க. அப்பதான் அடுத்தடுத்து வந்து தையல் போட்டிங்கன்னா, பிரிச்சு விடுறதுக்கு சௌரியமா இருக்கும். எடுத்ததும் நீங்க இந்த ஓரத்துலேருந்து தையல் போட்டீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்னா வந்து பிரிச்சு விட முடியாது. அதனால லாஸ்ட்லேருந்து எப்பயுமே தையல் போடுங்க. நான் 3 தையல் போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா தைச்சாச்சு. இதே மாரி நீங்களும் தைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து காலர் நெக் சுடி வந்து அடுத்து போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனல பார்க்கறதுக்கு நன்றி.